மனிதனுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தது இல்லைங்க. ஆனா இவருக்கு பொருந்ததுங்க. இவர் தான் மாமன்னர் புலிதேவர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல நெற்கட்டு சவலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு பாளையத்துக்காரரா ஆட்சி செஞ்சு வந்தாரு. அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த காலகட்டத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் வந்து இந்த பாளையத்துக்காரரா இங்க ஆட்சி செஞ்சு வந்தாருங்க. ஒரு நல்லாட்சியா, ஒரு வலுவான ஆட்சியா கொடுத்திருந்தாரு புலிதேவர். இப்படி இருக்கும் சூழ்நிலையில பின்னாடி கர்நாடகா நவாப் மூலமா உள்ள நுழைஞ்ச அந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த பாளையத்தை பார்த்து, இந்த பாளையத்தை நம்ம எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், ஒரு கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. இதை பார்த்த கொந்தளிச்ச புலிதேவர் வந்து எங்க வந்து யாரோட இடத்துல வந்து யாரோட மண்ணில் வந்து ஆட்சி ஆடுறது அப்படிங்கிற ஒரு கோவப்பட்டு முதலா விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் தாங்க. ஒரு தமிழனா இருந்து குரல் கொடுத்தவர் தான் மாமன்னர் புலிதேவர். இப்படி ஒரு குரல் கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அந்த ஆங்கிலேயர் தான் அடிச்சு விரட்டினாங்க. இதுக்காக வந்து இந்த பாளையத்து நெருக்கமா இருக்கிற அந்த பாளையத்துக்காரர்களும் அந்த மக்களும் ஒன்று திரட்டி இவங்களோட போரிட்டு, குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த புலி மாதிரியே இந்த மரத்துக்கு பின்னாடி பதுங்கி பாஞ்சி இந்த ஆங்கிலேயர்களை அடிச்சு விரட்டினாங்க. இப்படிப்பட்ட அந்த மாமன்னர் புலிதேவர் வந்து ஒரு ஆங்கிலேயருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தாருங்க மாமன்னர் புலிதேவர். இப்படி இருக்கும் பொழுது இவரோட பிறப்பு நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு இவருடைய இறப்பு வந்து இவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் ஒரு புரியாத புதிராவே ஒரு மர்மமாவே இருக்குங்க.